ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சமூக அறிவியல் சோஷியல் சயின்ஸில் 5th டெஸ்ட். இது வரைக்கும் 4 டெஸ்ட் போட்டிருக்கேன். இது 5வது தேர்வு. இதில் என்ன பார்க்க போகிறோன்னா 6th செகண்ட் டேர்மில் ஹிஸ்ட்ரியில் 3 லெசன் இருக்கும். வட இந்தியாவில் வேதகால பண்பாடும், தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும், அப்புறம் மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை. இந்த 3 லெசன் இருக்குது. இது 3 வரலாறு. இதுலேருந்து ஒரு 50 கேள்விகள். இதுலேருந்து படித்தாலே கொஞ்சம் வரலாறு உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு டெஸ்ட் மாதிரி பார்த்தலாம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். பார்த்தலாம். இது 5வது தேர்வு. இதுக்கு முன்னாடி 4 போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், பொறுத்துக அகழ்வாராய்ச்சி இடங்கள். ஃபஸ்ட்டு ஆதிச்சநல்லூர், கீழடி, கொடுமணல், பையம்பள்ளி. இந்த சைட் பார்க்கும்போது சிவகங்கை, தூத்துக்குடி, வேலூர், ஈரோடு இருக்குது. இது மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணும்போது ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடியில் தான் வரும். கீழடி சிவகங்கை, கொடுமணல் ஈரோடு, பையம்பள்ளி, வேலூர். ஆன்சர் போல் நீங்கள் பார்த்துக்குங்க. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி தான். கீழடி சிவகங்கை, கொடுமணல், ஈரோடு, பையம்பள்ளி, வேலூர் தான். இதுதான் அகழ்வாராய்ச்சி செய்யும் இடங்கள். நெக்ஸ்ட்டு, வேத காலத்தின் காலம் என்ன? வேத காலம் அதோட டைம் பீரியட் பார்க்கும்போது கிமு 1500லேருந்து 600. 1500லேருந்து 600 தான் வேத காலம். கிமு இது இல்லைன்னா பொது ஆண்டிற்கு முன், அது மாதிரி கூட கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் தேசிய குறிக்கோள் சத்தியமேவே ஜெயதே எதிலிருந்து எடுக்கப்பட்டது? சத்தியமேவே ஜெயதே இந்த சென்டென்ஸ், இந்த வார்த்தை எதிலிருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது முண்டக உபநிடதம். முண்டக உபநிடதம் இந்த நூல்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. சத்தியமேவே ஜெயதே, வாய்மையே வெல்லும். நெக்ஸ்ட்டு, முற்கால வேத காலத்தில் கல்வி கற்பிக்கப்பட்ட இடம் எது? முற்கால வேத காலத்தில் கல்வி கற்பிக்கப்பட்ட இடம் குருகுலம். குருகுலத்தில் தான் முற்கால வேத காலத்தில் கல்வி கற்பிக்கப்பட்ட இடம் குருகுலம். நெக்ஸ்ட்டு, ரிக் வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணயத்தின் பெயர் என்ன? ரிக் வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணயத்தோட பெயர் என்ன? இது மாதிரி ஒவ்வொரு மன்னர்கள் அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு தான் அது சொல்லுவாங்க. போக போக உங்களுக்கு தெரியும். இது பார்க்கும்போது ரிக் வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணயத்தின் பெயர் நிஷ்கா சதமனா கிருஷ்ணாலா. இதில் நிஷ்கா சதமனா இது ரெண்டுமே ரிக் வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணயம்தான். ஆ மற்றும் ஆ இதுதான் ஆன்சரு. இந்த கிருஷ்ணாலா வெள்ளி நாணயம். ரிக் வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணயத்தின் பெயர் பார்க்கும்போது நிஷ்கா சதமனா. வெள்ளி கிருஷ்ணாலா. நெக்ஸ்ட்டு, வேத காலத்தில் பாலி என்பது எதை குறிக்கும்? பாலி என்பது அது ஒரு வரி. பாலி என்பது ஒரு வரியை குறிக்கும். நெக்ஸ்ட்டு, ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம். ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னா ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி. நெக்ஸ்ட்டு, மென்கீர் என்பது எதனை குறிக்கும்? மென்கீர் அது நினைவு கற்கள் தான் மென்கீர்னு சொல்லுவாங்க. நினைவு கற்கள் தான் மென்கீர். இது மாதிரி தூண் மாதிரி இருக்கும். ஆரியர்கள் முதலில் எந்த பகுதியில் குடியேறினர்? சப்த சிந்து. 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி தான் சப்த சிந்து. சப்த சிந்துனா 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி சப்த சிந்து. ஆரியர்கள் முதலில் எந்த பகுதியில் குடியேறினார்கள்னா சப்த சிந்து. சொல்கிற கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். கீழடி அகழ்வாராய்ச்சி எந்த மாவட்டத்தோடு தொடர்புடையது?
கீழடி. சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் ரிஷபதேவர். சமண மதத்தின் 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் யார்? இருபத்தி 4வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரர். மகாவீரர் தான் சமண மதத்தின் 24 மற்றும் கடைசி தீர்த்தங்கரர். வர்த்தமான மகாவீரர் பிறந்த இடம் எது? வர்த்தமான மகாவீரர் பிறந்த இடம் குந்த கிராமம். வர்த்தமான மகாவீரர் பிறந்த இடம் புத்தர் மகாவீரர் இந்த லெசன்ல முக்கியமாக கொடுத்துருப்பாங்க. மாபெரும் சிந்தனையாளர்கள் அந்த லெசன்ல. வர்த்தமான மகாவீரர் பிறந்த இடம் குந்த கிராமம். அவர் இறந்த இடம் பவபுரி. பிறந்த இடம் குந்த கிராமம், இறந்த இடம் பவபுரி. சமண மதத்தின் 3 கொள்கைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சமண மதத்தின் 3 கொள்கைகள், சமணம்னா திரி ரத்தினங்கள். திரி ரத்தினங்கள் தான் சமண மதத்தின் 3 கொள்கைகள். அகிம்சை என்பதன் பொருள் என்ன? அகிம்சை என்பதன் பொருள் எந்த உயிரினத்திற்கும் தீங்கு செய்யாமை. எந்த உயிரினத்திற்கும் தீங்கு செய்யாமை. எந்த உயிரினத்திற்கும் தீங்கு செய்யாமை தான் அகிம்சை. உண்மை பேசுதல்னா சத்யா. சத்யான்னு சொன்னால் அது உண்மை பேசுதல். திருடாமை. திருடாமைங்கிறது அஸ்தேயா. அஸ்தேயானா திருடாமை. நெக்ஸ்ட் சொத்து மேல் ஆசை கொள்ளாமை, அதெல்லாம் அபரிக்கிரகா. திருடாமை அஸ்தேய, சொத்து மேல் ஆசை கொள்ளாமை அதெல்லாம் அஸ்தேய. அபரிக்கிரகா. அபரிக்கிரகா. உண்மை பேசுதல் சத்யா. இதுமாரி கொடுத்துருவாங்க. உண்மை பேசுதல் இதெல்லாம் சத்யா. திருடாமை அஸ்தேயா. பிற சொத்து மீது ஆசை கொள்ளாமல் இருக்கிறதுனா அபரிக்கிரகா. இது ஒரு பொறுத்துக அது மாதிரிலாம் கூட கேட்பாங்க. அகிம்சை எந்த உயிரினத்திற்கும் தீங்கு செய்யாமல் இருப்பது. சமண மதத்தின் 2 பிரிவுகள் எவை? சமண மதத்தின் 2 பிரிவுகள் திகம்பரர், ஸ்வேதம்பரர். திகம்பரர், ஸ்வேதம்பரர் தான் சமண மதத்தின் 2 பிரிவுகள். பௌத்த மதத்தை நிறுவியவர் யார்? பௌத்தம் கௌதம புத்தர். கௌதமி தான் உங்கள் சிற்றன்னையோட பேர். கௌதம புத்தர். புத்தரோட சிற்றனை பேர் கௌதமி. புத்தரின் இயற்பெயர் என்ன? புத்தரின் இயற்பெயர் சித்தார்த்தர். புத்தரின் இயற்பெயர் சித்தார்த்தர். இந்த வர்த்தமானர் மகாவீரர். புத்தரின் இயற்பெயர் சித்தார்த்தர். புத்தர் எங்கு ஞானம் பெற்றார்? புத்தர் கயை இல்லைன்னா புத்த கயா, இந்த 2மே கொடுத்துருப்பாங்க, பார்த்துங்க. புத்தர் எங்கு ஞானம் பெற்றார் அப்படின்னு பார்க்கும்போது கயை. கயை இல்லைன்னா புத்த கயான்னு போட்டிருப்பாங்க. புத்தர் எங்கே பிறந்தார்னா அவர் லும்பினி தோட்டம், லும்பினியில் பிறந்திருப்பார். அது நேபாளம். நேபாளத்தில் லும்பினியில் பிறந்திருப்பார். இறந்தது குஷிநகரில் இறந்திருப்பார். இவர் ஃபஸ்ட்டு அந்த சொற்பொழிவாற்றுனது தான் அந்த சாரநாத். புத்தர் எங்கு ஞானம் பெற்றார்னா கயை. புத்தர் பிறந்த இடம் லும்பினி. லும்பினி தோட்டம், நேபாளம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். அந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருப்பாங்க. புத்தர் தனது முதல் போதனையை எங்கு நிகழ்த்தினார்? சாரநாத் இல்லைன்னா மான் பூங்கா. இதுங்க தான் தனது முதல் போதனையை எங்கு நிகழ்த்தினார்? சாரநாத், மான் பூங்கா. ரிக் வேத காலத்தில் பாலி என்பது ஒரு வரியாக மாற்றப்படுவதற்கு முன் எவ்வாறு இருந்தது? பாலிங்கிறது ஒரு வரியாக அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது முன்னாடி எப்படி சொன்னால் மக்களாகவே முன் கொடுத்த காணிக்கை. ஃபஸ்ட்டு மக்களே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அது வரியாக மாறி இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ வரியோடு நிற்கிது. மக்களாகவே முன் கொடுத்த காணிக்கை. கடைசி இப்போ ஜிஎஸ்டி நம்ம இந்தியாவில் ஜிஎஸ்டி வரைக்கும் வந்திருக்கு.
ரிக்வேத காலத்தில் பாலி என்பது ஒரு வரி. ரிக்வேத காலத்திலே கொடுத்துருக்காங்க. ரிக்வேத காலத்தில் மக்கள் மக்களாகவே முன் கொடுத்த காணிக்கை தான் ஃபஸ்ட்டு வரி, அந்த பாலி வரி. அப்போ எப்படி கொடுத்துருக்காங்க? 1/6, 6 பங்கில் 1 பங்கு கொடுத்துருக்காங்க. அது பணமாக கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா கால்நடை அது மாதிரி விளைச்சலில் விளைந்த பகுதி. 1/6. சமண துறவிகள் தங்கியிருந்த இடங்கள் எவை? சமண துறவிகள் தங்கியிருந்த இடங்கள் பார்க்கும்போது அது அறவோர் பள்ளி. அறவோர் பள்ளி தான் சமண துறவிகள் தங்கியிருந்த இடங்கள். ஜைன காஞ்சி என்று அழைக்கப்படும் இடம் எது? சைன காஞ்சி, ஜைன காஞ்சி. காஞ்சிபுரம். கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிகேட்டரின் தூதுவர். அது கிரேக்க ஆட்சியாளர் தான் செலுக்கஸ் நிகேட்டர். இவரோட தூதுவரை இந்தியாவிற்கு வந்தவர் யாருன்னா மெகஸ்தனிஸ் தான் வந்திருப்பார். கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிகேட்டரின் தூதுவர் மெகஸ்தனிஸ். சித்தார்த்தர் தனது எத்தனையாவது வயதில் அரண்மனையை விட்டு வெளியேறினார்? சித்தார்த்தர் புத்தர் எத்தனாவது வயதில் தன் அரண்மனையை விட்டு வெளியேறினான்னு பார்க்கும்போது 29வது வயதில். 29 வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் 29வது வயதில் தான் வெளில வந்துட்டார். அவர் மகாவீரர் எப்படின்னா அவர் 30. 2 பேருமே அரச வம்சம்தான். சித்தார்த்தர் புத்தர் அவருக்கு சாக்கிய வம்சத்தில் வந்ததுனால அவருக்கு சாக்கிய முனி அப்படின்னு கூட பேர். அவர் சத்திரியர். புத்தர் என்பதன் பொருள் என்ன? புத்தர்னா ஞானம் பெற்றவர். பௌத்த மதத்தின் 2 பிரிவுகள் எவை? பௌத்த மதத்தின் 2 பிரிவுகள் ஹீனயானம், மகாயானம். இது சமணத்துக்கு பார்த்துருப்போம், திகம்பரர், ஸ்வேதம்பரர். பௌத்தத்துக்கு ஹீனயானம், மகாயானம். உங்களுக்கு டைம் இருந்தால் நல்லா அந்த புக்கு 6லேயே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அந்த 6லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கணும். சந்திரகுப்த மௌரியருடன் தென்னிந்தியாவிற்கு வந்த சமண துறவி யார்? சந்திரகுப்த மௌரியருடன் தென்னிந்தியாவிற்கு வந்த சமண துறவி யாருக்கு பார்க்கும்போது அது பத்ரபாகு தான் அழைச்சிட்டு வந்திருப்பார். சந்திரகுப்த மௌரியரை தென்னிந்தியாவிற்கு அந்த கர்நாடகாவில் இருக்க சரவண பெலகோலாவுக்கு அழைச்சிட்டு ஒரு உண்ணா நோன்பு இருந்து அவங்க உயிர் திறத்திருப்பாங்க. இந்த சமணத்தில் ஒரு வழிமுறை உயிர் துறக்கிறதுக்கு உண்ணா நோன்பு. அந்த உண்ணா நோன்பிற்கு பேர் சல்லேக்கணாங்கிறது தான் உண்ணா நோன்பு. எதுக்கு? சந்திரகுப்த மௌரியருடன் தென்னிந்தியாவிற்கு வந்த சமண துறவி பத்ரபாகு. இவர் எங்கே வந்தார்னா கர்நாடகாவில் உள்ள சரவண பெலகோலாவுக்கு வந்திருப்பார். உண்ணா நோன்பு இருந்து உயிர் திறந்திருப்பார் சந்திரகுப்த மௌரியர். அது சல்லேக்கணாங்க தான் அந்த நோன்போட பேர். இது எல்லாமே எல்லாமே ஒரு கொஸ்டினாக கூட வரும். அதுக்காக தான் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் சொல்லிடுறேன், ஏன்னா அது இம்பார்ட்டண்ட், அதை விட்டு போக முடியல. ரிக்வேத காலத்தில் அரசுக்கு மக்கள் வழங்கிய வரி எது? முன்னாடி பார்த்தது தான் பாலி வரி. ரிக்வேத காலத்தில் விஷயபதி என்பவர் எதன் தலைவர்? ரிக்வேத காலத்தில் விஷயபதி என்பவர் எதன் தலைவர் பார்க்கும்போது பல கிராமங்களை கொண்ட ஒரு குழுவோட தலைவர் தான் விஷயபதி. இன்னொன்று, பல கிராமங்களை கொண்ட ஒரு குழுக்கு என்ன பேருனா விஷ்னா அந்த விஷ் வருதுல விஷ்ணு அது பல கிராமங்களை கொண்ட, இது தனியாக கூட கேட்கலாம். பல கிராமங்களை கொண்ட ஒரு குழுவுக்கு என்ன பேருனா விஷ். ரிக்வேத காலத்தில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஆண்டிருப்பாங்க, ஒவ்வொரு பேர் இருக்கும். நம்ம இப்போ ரிக்வேத காலம் பார்த்துருக்கோம். ரிக்வேத காலத்தில் விஷயபதி என்பவர் எதன் தலைவர்னு பார்க்கும்போது பல கிராமங்களை கொண்ட ஒரு குழுவுக்கு தான் தலைவர் தான் விஷயபதி விஷ். இதில் நிறையா இருக்கும், எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. போக போக இருக்கும், எல்லாத்தையும் பார்க்கணும். கீழடி அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட பகடைகள் எதனால் செய்யப்பட்டவை? கீழடி அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட பகடைகள் டைசஸ்.
அது வந்து எதனால் செஞ்சுருப்பாங்கன்னு பார்க்கும்போது தந்தத்தால் செஞ்சுருப்பாங்க. தந்தத்தால் செஞ்சது தான் அது. வந்து ஒரு 4 இருக்குது. அதுக்குள்ளார வந்து என்னென்ன ஒவ்வொரு இடத்துலையும் கண்டுபிடிச்சதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் நல்லா பார்த்துக்குங்க. அந்த ஊர் பேர், அந்த ஊர், அதோட மாவட்டம், அதுவும் முக்கியம். அதுக்குள்ளார பொருள்லாம் போட்டிருப்பாங்க. அந்த எந்தெந்த இடத்துல அகழ்வாய்வு செஞ்சு என்னென்ன கண்டுபிடிச்சாங்கன்னு அதையும் பார்த்துக்குங்க. அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். கொடுமணலில் கண்டறியப்பட்ட பொருட்கள் எவை? கொடுமணல் பார்க்கும்போது அது வந்து எங்கன்னா ஈரோடு வரும். ஈரோடு அந்த சைடு அப்படின்னு பார்க்கும்போது ஈரோடு அந்த சைடு என்ன கிடைக்கும்னா இப்போ வரைக்கும் அப்பையிலேருந்து சுழலச்சிகள்லாம் இந்த தறி அந்த அதன் சம்மந்தப்பட்ட சுழலச்சிகள் தான் கொடுமணல் ஈரோடு. அது எங்கன்னா ஈரோடு. இந்த முதுமக்கள் நெக்ஸ்ட் பார்க்கும்போது இதுலேயும் பார்த்தோன்னா முதுமக்கள் தாழிகள்லாம் ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி, அதுதான் முதுமக்கள் தாழிகள். இந்த தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை கீழடி, அரிசி நிரம்பிய பானை வந்து பொருந்தல் அதுதான். அரிசி நிரம்பிய பானைன்னு வரும்போது அது வந்து பொருந்தல் தான் வரும். திண்டுக்கல் மாவட்டம் பொருந்தல். அரிசி நிரம்பிய பானை. நெக்ஸ்ட், நடுக்கற்கள் எதற்காக நடப்பட்டன? நடுக்கற்கள் எதற்காக நடப்பட்டன? வீரர்களின் நினைவாக. நடுக்கற்கள் வீரர்களின் நினைவாக நடப்பட்டன. நடுக்கற்கள்னா வீரர்கள் அந்த இறந்து போயிடுவாங்கள்ல போரிட்டு அதுக்காக நடுறது தான் நடுக்கற்கள். இதில் வந்து ஊர் பேரும் கொடுத்துருக்காங்க, முடிஞ்சால் பார்த்துக்குங்க. தர்ம சக்கர பரிவர்த்தனா என்பது எதனை குறிக்கிறது? தர்ம சக்கர பரிவர்த்தனா என்பது எதனை குறிக்கிறதுனா அது வந்து புத்தரோட முதல் போதனையை தான் குறிக்கும். இந்த சாரநாத் மான் பூங்கா அவருக்கு வந்து ஞானம் பெற்றோனே அவர் வந்து முதல் போதனை செஞ்சிருப்பாரு. துன்பத்திற்கு காரணம் ஆசை, அதை சொல்லியிருப்பார்ல, அதுதான் தர்ம சக்கர பரிவர்த்தனா. அவருடைய முதல் போதனை தான் தர்ம சக்கர பரிவர்த்தனா. மௌரியர் காலத்தில் நகரிகா என்பவர் எதன் பொறுப்பாளர்? நகரிகா நகரம். இது வந்து நகரிகான்னு இருக்குது, இது திரும்ப நகரம் தான் வருமா இல்லை வேறு ஏதாவது வருமானு நீங்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அது வந்து நகரிக்கான நகரம். இந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்லாம் அந்த எக்ஸாம் சென்டரில் வரும். அதுமாரிலாம் கன்ஃபியூஸ் ஆகாமல் கொஞ்சம் தெளிவாகவே போட்டுங்க. நகரிகா நகரம். எழுதும்போது நிறையா வரும் டவுட்லாம். ஈஸியானதாக இருக்கும், கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நிறையா பண்ணுவோம், அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். பௌத்த மதம் பரவ மிக முக்கிய காரணமாக இருந்த பேரரசர். எல்லாருமே முக்கியம்தான், அதில் வந்து மிக முக்கியம்னு பார்க்கும்போது அசோகர். அவங்க தான் பையன் பொண்ணெல்லாம் இலங்கைக்கு அனுப்பியிருப்பாங்க, ரொம்ப நிறைய நாட்டுகளுக்கெலாம் அனுப்பியிருப்பாங்க. அசோகர் தான் ரொம்ப மிக முக்கிய. பிம்பிசாரர், கனிஷ்கர், சமுத்திரகுப்தர், அதை விட அசோகர் தான் ரொம்ப முக்கியம். மகாஜனபதங்கள் மொத்தம் எத்தனை? மகாஜனபதங்கள் அந்த அரசாங்கம் இருக்குல்ல, மகாஜனபதங்கள் 16 மகாஜனபதங்கள். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்கும்போது 4 கொடுத்துருப்பாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மகதம். மகதத்தின் முதல் தலைநகரம் ஃபஸ்ட்டு இருந்தது ராஜகிரகம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் மாற்றிட்டே இருப்பாங்க, பாடலிபுத்திரத்துக்கு மாற்றுவாங்க. மகதத்தின் முதல் தலைநகரம் ராஜகிரகம். சமண மதத்தில் ஸ்வேதம்பரர் பிரிவினர் எவ்வகை ஆடையை அணிந்தனர்? அவங்க வந்து வெள்ளை ஆடையை அணிந்தவர்கள். ஸ்வேதம்பரங்கும்போது வெள்ளை ஆடையை அணிந்தவர்கள். இது ரெண்டுக்குமே பாக்ஸாக டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் 6th மட்டுமாவது நல்லா படிச்சுக்கிங்க. மௌரிய பேரரசை நிறுவியவர் யார்? மௌரிய பேரரசை நிறுவியவர் சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியர் தான் மௌரிய பேரரசை நிறுவியவர். அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார்? அர்த்த சாஸ்திரம் கௌடில்யர். அர்த்த சாஸ்திரம் கௌடில்யர். இண்டிகா என்ற நூலை எழுதியவர்
மெகஸ்தனிஸ் முன்னாடியே பார்த்துருப்பேன். செல்யூக்கஸ் நிக்கோட்டின் தூதுவர் மெகஸ்தனிஸ் கிரேக்கம். அசோகர் தேவனாம் பிரியர் என்று அழைக்கப்படுகிறார். இதன் பொருள் என்ன? அசோகர் தேவனாம் பிரியர் என அழைக்கப்படுபவர் அசோகர். தேவனாம் பிரியர் அதோட மீனிங் பார்க்கும்போது கடவுளுக்கு பிரியமானவர், கடவுளுக்கு பிரியமானவர். புத்தர் தனது போதனைகளை எந்த மொழியில் மக்களிடம் கொண்டு சென்றார்? புத்தர் தனது மொழிகளை மக்களிடம் எந்த மொழினா பிராகிருதம். பிராகிருதம். 3வது பௌத்த மாநாடு எங்கு நடைபெற்றது? 4 மாநாடு இருக்கும். நான் ஷார்ட்கட்னு படித்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிற ஒரே ஷார்ட்கட் இது மட்டும்தான். இதுக்கு யாரோ சொல்லியிருப்பாங்க, இதுக்கு ரவை பாகுன்னு சொல்லியிருப்பாங்க. ரவை பாகு. இதுக்கு பௌத்த மாநாடுக்கு மட்டும்தான் ஞாபகமே இருக்குது, என்னன்னு தெரியல. இது ராஜகிரகம். ரவை பாகுனா ராஜகிரகம், வைனா வைஷாலி, பாடலிபுத்திரனா பா வரும். அந்த காஷ்மீருக்கு வரும். ரவை பாகுனா இந்த பௌத்த மாநாடுகளோட அந்த கரெக்டாக ஒரு ரவை பாகு. ராஜகிரகம், வைஷாலி, பாடலிபுத்திரம், காஷ்மீர். இப்போ 3வதுன்னு பார்க்கும்போது பாடலிபுத்திரம். முதல் பார்க்கும்போது ராஜகிரகம், 2வது வைஷாலி, 3வது பாடலிபுத்திரம், காஷ்மீர் ரவை பாகு, 4வது காஷ்மீர். நெக்ஸ்ட் அசோகர் தர்மத்தை பரப்புவதற்காக நியமித்த அதிகாரிகளின் பெயர் என்ன? தர்ம மகா மாத்திரர்கள். கீழ்கண்டவற்றில் எது ஸ்மிருதி பிரிவில் சேராதது? ஆரண்யங்கள் தான் ஸ்மிருதி பிரிவில் சேராததுன்னு பார்க்கும்போது ஆரண்யங்கள். இப்போ இது எல்லாமே ஸ்மிருதி தான். இதிகாசங்கள், புராணங்கள், தர்ம சாஸ்திரங்கள் இது எல்லாமே வர்றது அந்த ஸ்மிருதிங்கிறதுல தான். இது ஆரண்யங்கள் சுருதினா அந்த வாய் வழியாக கேட்டு அது பாட்டுக்கு வந்துகிட்டே வழி வழியாக வர்றது தான். ஸ்மிருதிங்கிறது எழுதி வச்சுருப்பாங்க. இதிகாச புராணம்லாம் கையால் எழுதி வச்சுருப்பாங்க. வாய் வழியால் கேட்டு இதுதான் உண்மைன்னு சொல்லி வச்சுருக்கிறது தான் சுருதி. கேள்விகள் கேட்க முடியாத உண்மை தான் சுருதி. கேள்விகள் கேட்க முடியாத உண்மை சுருதி. அது எழுதி வச்சிருக்கிறது தான் அந்த இதிகாசங்கள், புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள். அது ஸ்மிருதி. சுருதி ஸ்மிருதி அந்த ஒரு படம் போட்டு சொல்லியிருப்பாங்க. சார்நாத் தூணில் உள்ள சிங்க உருவம் தற்போது இந்தியாவில் எதுவாக உள்ளது? அந்த சார்நாத் தூணில் உள்ளது தான் எல்லாத்தையும் நம்மளோட நிறையா இதில் சின்ன தேசிய சின்னங்களாக இருக்கும். இப்போ பார்க்கும்போது சிங்க உருவம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது தேசிய சின்னத்தில் இருக்கும் சிங்க உருவம். அப்புறம் அந்த சக்கரமும் அதில் தான் இருக்கும். அந்த சாரநாத் அந்த தூணில் தான் இருக்கும். அது தேசிய கொடியில் இருக்கும். சிங்க உருவம் தேசிய சின்னத்தில் இருக்கும். இப்படி வேணாலும் கேட்பாங்க, எதை வேணாலும் கேட்பாங்க. சமண மத கொள்கைகளின்படி திரிரத்தினங்களில் சேராதது எது? நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல் இது எல்லாமே திரிரத்தினங்களில் உண்டு. நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல் இது எல்லாமே திரிரத்தினங்கள் தான். நன்மொழிக்கு மட்டும் கிடையாது, நன்மொழி கிடையாது. இந்த திரிரத்தினங்கள் த்ரீ நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். சித்தார்த்தர் கௌதம புத்தராக மாறிய இடம் எது? கயா. அங்கதான் அவர் கௌதம புத்தரா அந்த மாறி இருப்பார்ல, ஞானம் பெற்று, அதுதான் சொல்லியிருக்காங்க. இதோட 50 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட சமூக அறிவியல் டெஸ்ட்டு 4 டெஸ்ட்டையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்.